ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாலையில் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியமாய் கருதுகிறேன். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிப்போம். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். செப்பனியா தீர்க்கதரிசி கர்த்தரை குறித்து ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை சொல்லுகிறான். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர். அதற்குள்னு சொன்னால் எருசலேமுக்குள்ள இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர் என்று சொல்வதற்கு முன்பதாக செப்பனியா 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்குள்ள இருக்கிற பொது ஜனங்களை குறித்து, சிவில் அத்தாரிட்டிஸை குறித்து, ரிலிஜியஸ் அத்தாரிட்டிஸை குறித்து செப்பனியா தீர்க்கதரிசி பேசுகிறான் பாருங்க. அவங்கள பற்றி என்ன சொல்கிறான்? சுருக்கமாக சொல்ல போனால் அவங்கெல்லாம் அநீதி உள்ளவர்கள், அநியாயக்காரர்கள், ஏழை எளியவர்களை ஒடுக்குகிறவர்கள், அநீதிக்கும் அக்கிரமத்துக்கும் அங்கே பஞ்சம் இல்லை, தலைவிரித்து ஆடுகிறதுன்னு சொல்லிட்டு தான் 5ஆம் வசனத்தில் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கூட்டத்துக்குள்ள கூட கர்த்தர் இருக்கிறார், அந்த ஊரில் கர்த்தர் இருக்கிறார், அவர் நீதி உள்ளவர் என்று கர்த்தருடைய நீதியை குறித்து பேசுகிறான் பாருங்க. இதை குறித்து ஏற்கனவே ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம், கர்த்தர் நீதி உள்ளவர் என்று. கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அதான் நம்ம படிச்சுட்டு வரோம். ஏன் கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும்? ஏன்னா அது நம்முடைய வாழ்க்கையில் பாசிட்டிவான மாற்றங்களை கொண்டு வருகிறது. கடந்த முறை 2 காரணங்களை சொன்னேன். ஒன்று கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளும் போது அது நமக்கு என்ன செய்கிறது? மற்றவர்களுக்கு நாம் மன்னிக்கும்படி செய்கிறது. அவங்க மேலே இருக்கிற கோபம், மனஸ்தாபம், எரிச்சல், அந்த காழ்ப்புணர்ச்சி, இதையெல்லாம் நம்ம விட்டு எடுத்து போடுது பாருங்க. ஏன்னா கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நியாயம் செய்வார். அதை புரிந்து கொண்டாலே போதும், மற்றவர்களை நம்ம மன்னிக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுது. 1 பேதுரு 2:23 இயேசுவை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு அருமையாக ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாரு? அவர் வையப்படும் போது, அதாவது இயேசுவை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார், இயேசு வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இப்படி ஆண்டவராக இயேசுவை கவனிச்சு பாருங்க. அங்க அவ்வளோ கொடுமைகளை அவருக்கு பண்ணாங்க. அவர் வாயில் வஞ்சனை இல்லை, வாழ்க்கையில் பாவம் இல்லை, அவருக்கே அவ்வளோ மோசமான காரியங்கள் செய்யப்பட்டது. ஆனால் இயேசு என்ன பண்ணாராம்? நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று வேதம் சொல்லுகிறாரு. பாருங்க, மனுஷ வாழ்க்கையில் பொதுவாகவே அநியாயம் இழைக்கப்படும் போது உடனே நாம் என்ன நினைப்போம்னா ரிட்டாலியேட் பண்ணணும், பதிலடி கொடுக்கணும், சும்மா விடக்கூடாது. நான் எந்த தப்பும் பண்ணலையே, என்ன போய் இப்படி பேசுகிறானே, அவனை சும்மா விடக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு சிலர் அப்படி யோசிப்பாங்க. சிலர் அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, அதை யாராவது ஊர் முழுக்க பரப்பிடுவாங்க, உடனே இவங்களுக்குள்ள ஒரு கோபம் எழும்பும் பாருங்க. தப்பு பண்ணி இருந்தாலும் கோபம் வருது, தப்பு பண்ணனாலும் கோபம் வருது பாருங்க. நான் பண்ண தப்பு ஊர் முழுக்க தெரியப்பட்டானே, இப்போ அவனை சும்மா விடக்கூடாது, அவன் வாழ்க்கையை நோண்டணும், வாழ்க்கை சருதியை கொஞ்சம் கிளறி பார்க்கணும், அவன் வாழ்க்கையில் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கிறான் அதை ஊர் முழுக்க நாம் பரப்புவோம். என்னை பற்றி ஊர் முழுக்க பரப்பிட்டானே, அவனை பற்றி நான் சும்மா இருக்க முடியுமா, நானும் அதை பதிலுக்கு பதில் செய்யணும்னு ஒரு கோபம் எழும்புது பாருங்க. இந்த கோபத்தின் விளைவாக பல காரியங்களை பேசி விடுகிறோம், பல காரியங்களை செய்து விடுகிறோம். ஆனால் இயேசு அப்படியெல்லாம் கோபப்படவே இல்லை பாருங்க. என்ன செய்தாராம்? நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். சமீபத்தில் ஒரு சர்வே நடந்தது அமெரிக்காவில், ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியில். ஒரு சர்வேன்னு கூட சொல்ல முடியாது, அதை ஸ்டடி மாதிரி எடுத்தாங்க, ரிசர்ச்னு சொல்லலாம். அதை அந்த ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? மனுஷனுடைய உணர்ச்சிகளிலேயே ரொம்ப எளிதாய் தூண்டப்படக்கூடிய ஒரு உணர்ச்சி கோபம். கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. மனித உணர்ச்சிகளிலேயே ரொம்ப ஈஸியாக தூண்டி விட்டுற முடியுமா? எந்த உணர்ச்சியை? கோபம் என்னும் உணர்ச்சி. அப்போ இதுக்கு நம்ம கவனமாக இருக்கணும் பாருங்க. இந்த கோபம் என்கிற உணர்ச்சியை நம்ம கட்டுப்படுத்தணும்னு சொன்னால், கோபத்தில் தப்பாக பேசாமல், கோபத்தில் தப்பாக செய்யாமல் இருக்கணும்னு சொன்னால், கர்த்தர் நீதி உள்ளவர் என்கிற அந்த அறிவு, அந்த சத்தியம்தான் அந்த கோபத்துக்கு பலிகடம் ஆகாமல் நம்மளை பாதுகாக்கும் பாருங்க. ஆகவே தான் பவுல் சொல்றாரு, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஏன்னா கோபத்தில் பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்கு பாருங்க. அதாவது பாவமான வார்த்தைகள், பாவமான செயல்களை செய்யக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா அந்த உணர்ச்சி தான் சீக்கிரம் தூண்டப்படுகிறது. அப்போ பிசாசு அந்த உணர்ச்சியை தூண்டி வழக்கமாக நம்ம செய்யாத காரியங்களை செய்ய வைக்கிறான் பாருங்க. ஆகவே தான் கர்த்தர் நீதி உள்ளவர் என்ற சத்தியம் நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப பலமாக அஸ்திபாரம் போட்டு கட்டக்கூடிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம் பாருங்கள். இயேசு எப்படி வாழ்ந்தார்,
நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்து வாழ்ந்தார். மரண பரியந்தம் அப்படிதான் இருந்தார். அவர் வாழும்போது கூட ஏளனமா பேசினாங்க, அவருக்கு எதிராக என்னென்னவோ பண்ணாங்க. அவர் சாகும்போதும் அப்படிதான் அநியாயமா அவருக்கு காரியங்களை செஞ்சாங்க. ஆனால் இயேசு எல்லாவற்றையும் என்ன பண்ணாராம், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு ஒப்புவித்து அவர் அமைதியாக இருந்தார் பாருங்க. அப்போ கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நியாயமாய் தீர்ப்பு செய்வார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளும்போது அது நம்மை ஒரு நிதானத்தில் வைக்குது. கர்த்தர் பார்த்துப்பார், நான் உங்களுக்கு மன்னிக்கிறேன்னு சொல்ல வைக்கிறார். ஆகவே தான் இயேசு பாருங்க சிலுவையில், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு ஜெபிக்கிறாரு. எப்படி அவரால் அந்த நேரத்தில் அப்படி ஜெபிக்க முடிகிறது? ஏன்னா நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். ஆகவே இந்த சத்தியம் ஒரு ஃபவுண்டேஷனல் சத்தியம் மாதிரி பாருங்க. இந்த மேலே நம்முடைய வாழ்க்கையை கட்டும்போது வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எதுவும் நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் அசைக்க முடியாது. ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்த்தா என்னன்னு சொன்னால், இந்த சத்தியம் இந்த அவதூறு என்கிற பாவத்திலேருந்து நம்மை காப்பாற்றுகிறது. நான் சொன்னேன் இல்லையா, அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான், நான் சும்மா இருப்பானா, அவனை பற்றி தோண்டி எடுக்கிறேன், அவன் வண்ட வாளத்தெல்லாம் நான் தண்டவாளத்து மேலே ஏற்றுறேன்னு இப்படியெல்லாம் சவால் விட்டு பல காரியங்களை பண்ணுறேன் இல்லையா. மற்றவர்களை பற்றி அவதூறாக சோஷியல் மீடியாலாம் போடுறோம் இல்லையா. அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் தடுக்கிறது. ஏன்னா நியாயமாய் தீர்ப்பு செய்கிறதுக்கு ஒப்புவித்துட்டு நாம் அமைதியாக நிம்மதியாக இருக்கும், அவர் பார்த்து கொள்வார் என்று. இன்னைக்கு இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். அதுதான் அந்த செய்தியினுடைய தலைப்பு. நீதியுள்ள தேவனை கனம் பண்ணுங்கள். Honor the righteous God. நீதியுள்ள தேவனை கனம் பண்ணுங்கள். மூன்றாவது, கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது என்ன நம்முடைய வாழ்க்கையில் நடக்குதுன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கை தெய்வ பயம் மிகுந்த ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. அதை எப்படி சொல்லலாம், தெய்வ பயத்தோடு கூட வாழ உதவுகிறது. நான் வாசிக்கிறேன் பாருங்க, 1 பேதுரு 1:17. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். விசுவாசிகளுக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு காரியத்தை சுட்டி காட்டுறாரு பாருங்க. என்ன சொல்றாரு, நீங்க பிதாவாய் தொழுது கொண்டிருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றாரு. எப்படிப்பட்டவரா, அவர் பட்சபாதம் இல்லாமல் ஒவ்வொரு மனுஷனுடைய கிரியைகளின்படியும் நியாயம் தீர்க்கிறவர். அப்போ தேவன் நம்முடைய பிதா தான், நாம் அவரை அப்பான்னு கூப்பிடுறோம், அவர் நம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறார், மகனே மகளே என்று அழைக்கிறார், அதெல்லாம் நல்லது தான். ஆனால் அப்படி நம்ம அப்பான்னு சொல்லுகிற அந்த தேவன் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்ப்பார் என்று பேதுரு சொல்றார் பாருங்க. அப்படி அவர் நியாயம் தீர்க்கிறதுனால விசுவாசிகளே, நீங்க இந்த உலகத்தில் வாழும்போது தெய்வ பயத்தோடு கூட வாழுங்கள். நீங்க அவர் அப்பான்னு கூப்பிடுறதுனால இஷ்டத்துக்கு வாழ்ந்துடலான்னு நினைக்காதீங்க. அவர் மெய்யாகவே உங்க அப்பா தான். அதே நேரத்தில் அவர் நீதி உள்ள தேவன், அவர் நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவன். அதை மறந்துடக்கூடாது. அதை மறக்காம வாழும்போது தான் தெய்வ பயத்தோடு கூட நாம் வாழ முடியும் என்று பேதுரு சொல்றாரு. இன்னைக்கு அதை தான் உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். தெய்வ பயத்தோடு கூட வாழ நம்ம நிறைய பிரயாசப்படுகிறோம் இல்லையா, முயற்சி எடுக்கிறோம். அதுக்கு முக்கியமாக உதவக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நாம் ஆராதிக்கிற இயேசு நீதி உள்ளவர், அவர் நீதியாய் நியாயம் செய்வார் என்ற அந்த அறிவு அதை நமக்குள்ள ஆழமாய் போய் பதியும் போது அப்போதான் பாருங்க ஒரு தெய்வ பயம் உள்ள ஒரு வாழ்க்கை வருகிறது. இந்த 1 பேதுரு 1:21 இன்னும் ஒரு சில 1 பேதுரு 1:17 வாசித்தோம் இல்லையா, அதை ஒரு சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் வாசிக்கிறேன் பாருங்க. குறிப்பாக 2 மொழிபெயர்ப்புகளில் வாசிக்க போகிறேன். ஏன்னா அந்த மொழிபெயர்ப்புகள் பேதுரு என்ன சொல்ல வருகிறாரோ அதை நமக்கு இன்னும் கொஞ்சம் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அது நமக்கு சொல்லுகிறது. முதலாவது CEV என்கிற ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு ஆங்கிலத்தில், அதை வாசிக்கிறேன். யூ சே தட் காட் இஸ் யுவர் ஃபாதர். தேவனை உங்கள் தகப்பன், உங்கள் பிதா என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். பட் காட் டஸ் நாட் ஹேவ் ஃபேவரைட்ஸ். தேவனை உங்க அப்பான்னு சொல்றீங்க, ஆனால் அந்த அப்பாவுக்கு, உங்கள் தேவனுக்கு ஃபேவரைட்ஸ்னு யாரும் கிடையாது. ஃபேவரைட்ஸ்னு நமக்கு தெரியல, ரொம்ப பிடிச்சமானவங்க. நமக்கு ரொம்ப பிடித்தவர்கள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், பல நேரங்களில் அவங்க ஏதாவது தவறு செய்யும்போது அதை ஓவர் லுக் பண்ணுறோம் பாருங்க. அதை கண்டுங்கானாமல் விட்டுடுறோம். ஏன்னா ஒரே காரணம், நமக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். பிடிக்காதவங்க அவங்க ரொம்ப கேஷுவலாக ஒரு காரியத்தை செஞ்சால் கூட அதே பெரிய குற்றம் மாதிரி பேசுவாங்க. நம்ம ஊரில் பழமொழியே இருக்குது இல்லையா, ஆகாத மருமக கைப்பட்டாலும் குற்றம் கால்பட்டாலும் குற்றம் அப்படின்வாங்க. அதாவது எதுபட்டாலும் குற்றம். அப்போ நமக்கு பிடிக்காதவங்க எதை செஞ்சாலும் நம்ம தப்பாக தான் பேசுவோம், தப்பாக தான் எடுத்துப்போம்.
நமக்கு பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்க, அந்த வழியாக நம்ம போவோம். அவங்க வேற யாருக்கிட்டே ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, நாம் என்ன நினைப்போம்? சிலர் அப்படி இருக்காங்க பாருங்கள். நான் அந்த பக்கம் போகும்போது தான் அவன் அங்கே திரும்பி குசு குசுன்னு பேசுகிறான், நான் அந்த பக்கம் போகும்போது தான் என்னை பார்த்து சிரிக்கிறான். இப்படியெல்லாம் எடுத்துக்கிறாங்க பாருங்கள். ஏன்னா பிடிக்காதவங்க ஆகிட்டாங்க இல்லையா? ஆகவே பிடிக்காதவங்க எதை செஞ்சாலும் தப்பாகிடுது. அப்போ பிடிச்சவங்க எதை செஞ்சாலும் தப்பாகிறது கிடையாது. அவங்க எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலும் அது ரொம்ப நம்ம ஈஸியாக எடுத்துக்கிறோம். நமக்கு பிடிச்சவங்க இல்லையா, அதனால் சரி பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. God does not have favorites. நாம் எனக்கு பிடிக்குங்க, நான் எக்ஸ்கியூஸ் பண்ணுறேன், கண்ணு காணாமல் விட்டுறேன் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் அப்படியெல்லாம் விடுறதில்லை பாருங்கள். அதுக்கு மிக சிறந்த உதாரணமே தாவீது தான். தாவீது பாருங்கள், தேவன் சொல்றார், இவன் என் மனதுக்கு இதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்றாரு. ஆனால் அந்த இதயத்துக்கு ஏற்றவன் தவறு செய்த போது என்ன பண்ணாரு? என் இதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், சரி பரவாயில்ல போனா போட்டோம் அப்படின்னு விட்டாரா? இல்லவே இல்லை பாருங்க. தாவீதின் வாழ்க்கையை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? அவன் வாழ்க்கையில் நடந்த காரியங்களும் நமக்கு தெரியும். அப்போ கர்த்தர் அதை எப்படி டீல் பண்ணுறாரு பாருங்க. அங்கேயே தேவன் எவ்வளவு நீதிபரர் என்பது நமக்கு விளங்குகிறது. தாவீது தேவன் நீதிபரர் என்பதை நல்லா புரிஞ்சுக்கிட்டான் பாருங்க. ஆகவே தான் அவன் துருன்னு எதையும் செய்யறது கிடையாது, துடுக்குத்தனம் எதையும் செய்யறது கிடையாது. சவுலை கொல்றதுக்கு பல வாய்ப்புகள் அவனுக்கு கிடைத்தாலும் கூட அவன் கொல்லவே இல்லை பாருங்க. என்ன சொல்றான்? இந்த மனுஷன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நான் கை போட மாட்டேன், நான் அவரை கொல்ல மாட்டேன். கர்த்தர் அவரை ராஜாவை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், கர்த்தர் அந்த ராஜ பதவியிலேருந்து அவரை தள்ளினா நான் ராஜாவாகிறேன், நான் அந்த மனுஷனை கொண்டுட்டு ராஜாவாக மாட்டேன், அவ்வளோதான். அது எதை காண்பிக்கிறது? இயேசு எப்படி நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தாரோ அதே போல பாருங்க, தாவீதும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்புவிக்கிறான் பாருங்க. ஆகவே தான் அவன் தீர்க்காயுசோடு கூட செல்வ செழிப்போடு கூட அவனுடைய ராஜ்யபார காலத்தில் ஒரு கோல்டன் ஈரா அப்படின்றாங்க பாருங்க, பொற்காலம், அவன் ஆண்ட காலம் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த ராஜாவாக இருந்தான். அது காரணம் என்ன? கர்த்தர் யார்? அவர் நீதிபரர், அவர் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர் என்ற அறிவும் உணர்வும் மற்ற எல்லா ராஜாக்களை காட்டிலும் தாவீதுக்குள்ள அதிகமாக இருந்தது. ஆகவே தான் பேதுரு சொல்றாரு, காடுக்கு தேவனுக்கு ஃபேவரைட்ஸ் கிடையாது, கவனமாக இருக்கு. அவர் உங்கள் அப்பா தான், ஆனால் அவர் எல்லாரையும் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறார். அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஸோ யூ மஸ்ட் ஹானர் காட் வைல் யூ லிவ் அஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஹியர் ஆன் எர்த். அவர் உங்களுடைய அப்பாவாக இருக்கிறார், அவருக்கு ஃபேவரைட்ஸ்ன்னு யாரும் கிடையாது. ஆகவே இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது அவரை கனம் பண்ணுங்கள் என்று சொல்கிறான் பாருங்க பேதுரு. அதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பாக நான் வச்சிருக்கேன். நீதியுள்ள தேவனை கனம் பண்ணுங்கள். எப்படி கனம் பண்ணுறது? நீதியுள்ள ஒரு வாழ்க்கை, அவருக்கு பயந்து, அவர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, என் பேச்செல்லாம் கவனிக்கிறாரு, என் செயலெல்லாம் கவனிக்கிறாரு, நடவடிக்கைகளை கவனிக்கிறாரு, அதெல்லாம் நம்ம உணர்ந்து வாழும்போது அப்போதான் நம்ம கர்த்தரை கனம் பண்ணுறோம் பாருங்க. அது நாம் பாவம் செய்யாமல் நம்மை தடுத்து ஆட்கொள்ளுகிறது. நமக்கு நல்லா தெரியுது ஆண்டவருக்கு ஃபேவரைட்ஸ்னு யாரும் கிடையாது, நான் அவருடைய பிள்ளை தான், அதுக்கு நான் தப்பு செஞ்ச விட்டுற மாட்டார், ஆகவே நான் தவறு செய்யாமல் என்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வையும் அறிவையும் நமக்கு தருகிறது. சரி, இன்னொரு மொழிபெயர்ப்பை வாசிக்கிறேன். மெசேஜ் மொழிபெயர்ப்புன்னு ஒன்று இருக்குது பாருங்க, அதில் வாசிக்கிறேன். இந்த மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறது? யூ கால் அவுட் டு காட் ஃபார் ஹெல்ப் அண்ட் ஹி ஹெல்ப்ஸ். உதவிக்காக நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுறீங்க, அவரும் உதவி செய்கிறார். ஹி இஸ் அ குட் ஃபாதர் தட் வே. அந்த விதத்தில் அவர் நல்ல தகப்பன். எந்த விதத்தில்? ஒரு நல்ல தகப்பனா நீங்கள் உதவி கேட்கும் போது உங்களுக்கு உதவி செய்கிறார். பட் டோன்ட் ஃபர்கெட், அது சொல்லிட்டு என்ன சொல்லுகிறது? அந்த நல்ல தகப்பன் உங்களுக்கு நீங்கள் கூப்பிட்ற நேரத்தில் உதவி செஞ்சாலும் இதை மறந்துடாதீங்க. he is also a responsible father. அவர் நல்ல அப்பா மட்டும் இல்லை, பொறுப்புள்ள அப்பாவும் கூட. இந்த பொறுப்புள்ள அப்பா என்ன பண்ணுறாராம்? won't let you get by with sloppy living. ஏனோ தானும் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால், சரி எனக்கு பிடிச்ச பிள்ளை தானே, என் பிள்ளை தானே, என்னுடைய ஃபேவரைட் தானே, சரி எப்படி வேணா வாழ்ந்துட்டு போட்டோன்னு அவர் விடமாட்டார். உங்களுடைய ஸ்லாப்பி லிவிங்கை அவர் விடமாட்டார் என்று சொல்லுகிறது. இந்த இவங்க பயன்படுத்த அந்த ஸ்லாப்பின்ற வார்த்தை ரொம்ப சுவாரஸ்யமான அர்த்தம் கொண்டது பாருங்க. பேதுரு அதான் சொல்ல வராரு, தெய்வ பயத்தோடு கூட வாழ்ந்து கொள்ளுங்கன்னு சொன்னால் இப்படியெல்லாம் வாழாதீங்க அப்படின்றாரா. நெகட்டிவாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? கேர்லெஸ்ஸான அன்சிஸ்டமேட்டிக் லைஃப், அல்லது இன்னும் சொல்லலாம் எப்படின்னா எக்ஸசிவ்லி கேஷுவல். இந்த ஸ்லாப்பின்ற ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ அர்த்தம் வருது பாருங்க. கேர்லெஸ், எக்ஸசிவ்லி கேஷுவல், அன்சிஸ்டமேட்டிக். அப்போ பேதுரு என்ன சொல்ல வர்றார் விசுவாசிகளை பார்த்து?
இந்த உலகத்தில் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க, கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க, அன்சிஸ்டமேட்டிக்காக இருக்காதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நிறைய காரியங்களை நம்ம சிஸ்டமேட்டிக்காக செய்கிறோம் இல்லையா? வேதம் வாசிக்கிறத சிஸ்டமேட்டிக்காக செய்கிறோம், ஜெபிக்கிறத சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறோம், ஆலயத்துக்கு போகிறத சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறோம். இதெல்லாம் கர்த்தர் விரும்புகிற காரியங்கள் பாருங்கள். சின்ன வயசுலேருந்தே நம்மளை அப்படி பழக்கி விடுறாங்க, அந்த சிஸ்டம்குள்ளே நம்ம கொண்டு வர்றாங்க. அதை பெரியவளான பிறகு கூட அப்படியே நம்ம கடைபிடிக்கிறோம். அது கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார் பாருங்கள். சிஸ்டமேட்டிக்காக நம்ம காரியங்களை செய்யும்போது அது கர்த்தருக்கு பிடிக்குது. அன்சிஸ்டமேட்டிக்காக இருக்கும்போது கர்த்தர் அதை ஏனோதானோ என்ற ஒரு வாழ்க்கையாக தான் பார்க்கிறார். அது ஒரு கேர்லெஸ் லைஃபாக தான் பார்க்குறாரு பாருங்க. அடுத்தது சொல்லுகிறது எக்ஸசிவ்லி கேஷுவல். அந்த ஸ்லாப்பி லைஃப்னா என்னது, ஏனோதானோன்ற வாழ்க்கைன்னா என்னது, ரொம்ப கேஷுவலாக இருக்குது. ட்ரெஸ்ஸிங்கில் கூட சொல்லுவாங்க இல்லையா, கேஷுவல் ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஃபார்மல் ட்ரெஸ்ஸிங்னு. ஃபார்மல் ட்ரெஸ்ஸிங்னா முக்கால்வாசி ஷூ போடுவாங்க, நல்லா ஷர்ட்டை டக் பண்ணிவிட்டு டை கட்டிட்டு சிலர் சூட்டும் போட்டுப்பாங்க, அப்படியெல்லாம் இதுதான் ஃபார்மல் ட்ரெஸ்ஸிங். ஆனால் கேஷுவல் ட்ரெஸ்ஸிங்னா என்ன, ஏதோ ஒரு ஜீன்ஸை மாட்டின்னு போடுறது, டிஷர்ட்டை ஒன்று மாட்டிக்கிறது, காலில் ரப்பர் செருப்பு போட்டால் கூட யாரும் கண்டுக்கிறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு கேஷுவல் டைப்பு. கிறிஸ்துவ உலகத்தில் பேதுரு சொல்கிறாரு, இந்த மாதிரி எக்ஸசிவ் கேஷுவல்னஸ் வேண்டாம், ரொம்ப ஏனோதானோன்னு இருக்காதீங்க. வேலைக்கு போகும்போது கரெக்டாக 9 மணிக்குன்னா 9 மணிக்கு ஆஜராகிடுங்க. சிலர் 8:30 மணிக்கெல்லாம் போய்ட்றாங்க. ஆனால் ஆலயம்னு வரும்போது 10 மணி ஆலயத்துக்கு மெதுவாக 10:30 மணி 11 மணின்னு போகிறது. வேலைக்கு போகும்போது நல்லா பக்காவாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது. ஆனால் ஆலயத்துக்கு போகும்போது கிழிஞ்சு போன ஒரு ஜீன்ஸு, ஒரு ரப்பர் செருப்பை மாட்டிக்கிட்டு எதையாவது ஒன்று சுருங்கி போன சட்டையை எடுத்து மாட்டிட்டு போயிடுது, அவ்வளோதான். ஏன்னா என்ன, கர்த்தர் உள்ளத்தை தானே பிரதர் பார்க்குறாரு. கண்டிப்பாக கர்த்தர் உள்ளத்தை தான் பார்க்குறாரு. அதுக்குன்னு வெளியே பார்க்க மாட்டார்னு ஒன்றும் கிடையாது. வெளியும் பார்க்குறாரு. அவர் உள்ளேயும் தூய்மையாக இருக்கணும்னு பார்க்குறாரு, வெளியும் தூய்மையாக இருக்கணும்னு பார்க்குறாரு பாருங்கள். இந்த எக்ஸசிவ் கேஷுவல்னஸ் கர்த்தருக்கு பிடிக்கிறதில்ல பாருங்கள். நிறைய இடங்களில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எக்ஸசிவ் கேஷுவல்னஸ் கிறிஸ்துவ உலகத்தில் நிறையா வந்து விட்டது. ஆகவே தான் பாருங்கள், இன்றைக்கி நிறைய இடங்களில் விசில் அடிக்கிறது, குத்தாட்டம் போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கர்த்தருக்காக, கர்த்தரே விசில் அடிக்கிறார், பைபிள் சொல்லுது, நாங்கள் விசில் அடித்தா என்ன அப்படின்னு. இவங்க கோஷ்டியில் கர்த்தரையும் சேர்த்துட்டாங்க. கர்த்தர் எதுக்கு விசில் அடித்தாருன்னு கொஞ்சம் கவனிக்கணும். அவர் விசில் அடிக்கிறது வேறு, அவர் விசில் அடித்தாருன்னு நாம் அடிச்சுன்னு கூடாது. நீங்கள் விசில் அடிக்கிறதுனால கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தா தாராளமாக விசில் அடிங்க. நீங்கள் போடுற குத்தாட்டத்தின் மூலமாக கர்த்தருடைய நாம மகிமைப்படுதா தாராளமாக குத்தாட்டம் போடுங்க. ஆனால் எக்ஸசிவ் கேஷுவல்னஸ் இருந்தால் அவர் அதை விட மாட்டார் என்று பேதுரு சொல்லுகிறார். லேசாக எடுத்துக்காதீங்க கர்த்தரை. பேதுரு அதை சொல்கிறார் பாருங்கள், நான் சொல்கிறேன்னு யோசித்துக்காதீங்க. அவர் சொல்கிறார், அவனவனுடைய கிரியின்படி நியாயத்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இந்த உலகத்தில் வாழ்கிற வரையிலே தெய்வ பயத்தோடு கூட வாழுங்கள். அந்த தெய்வ பயத்தை பேதுரு எப்படி வலியுறுத்துறாரு பாருங்க. அந்த தெய்வ பயம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு என்ன அறிவு வேண்டும்? என்னுடைய ஆண்டவராகிய இயேசு அவர் எல்லாரையும் அவனவனுடைய கிரியின்படி நியாயம் தீர்க்கிறவர், அவர் நீதியுள்ள தேவன், இப்படிதான் நியாயம் தீர்ப்பார். அந்த உணர்வு வரும்போது தான் அந்த தெய்வ பயம் வருகிறது. தெய்வ பயம் வரும்போது தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தம் உண்டாகுது பாருங்க. பைபிளில் இதுக்கான நிறைய உதாரணங்களை பார்க்குறோம். கர்த்தர் தெய்வ பயம் இல்லாமல் இப்படி கேஷுவலாக வாழ்கிற ஆட்களை டிசிப்ளின் பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம் பாருங்கள். இது ஏதோ பேதுரு சொன்ன ஒரு வசனம் அப்படின்னு போயிடக்கூடாது. வேதம் முழுக்க, குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் நம்ம நிறைய அந்த காரியங்களை பார்க்குறோம் பாருங்கள். உதாரணத்துக்கு 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27 32 வரைக்கும் வாசிக்கிறேன். அங்கே ஒரு சம்பவத்தை பற்றி வாசிக்கிறோம். அங்கே அந்த திருச்சபையில் மக்கள் ரொம்ப கேஷுவலாக இருந்தாங்க பாருங்கள், எதையுமே சீரியஸாக எடுக்கலை. அதை கர்த்தர் எப்படி டீல் பண்ணாருன்னு நம்ம பார்க்கணும் பாருங்கள். ஏன்னா நாமும் அப்படிப்பட்ட காரியங்களில் இறங்கிடக்கூடாது, நம்மையும் அறியாமல் சத்தியம் விளங்காமல் அப்படி போயிடக்கூடாது பாருங்கள். 1 கொரிந்தியர் 11 27 32 வரைக்கும் வாசிக்கிறேன். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து கர்த்தருடைய சரீரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்கு
உள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். இங்கே ஒரு இஷ்யூவை பற்றி பவுல் டீல் பண்ணுறார். அது என்னென்னா, கர்த்தருடைய சரீரத்தை சில பேர் நிதானித்து அறியல. அந்த நிதானித்து அறியாதனால அவர்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கிறது. அதை தான் பவுல் இங்கே சொல்ல வர்றாரு. நாம் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று பவுல் மற்ற விசுவாசிகளுக்கு அறிவுறுத்துறாரு பாருங்க. இதை தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த கேஷுவல்னஸை கர்த்தர் தம்முடைய திருச்சபையில் அனுமதிக்கிறதே கிடையாது. நாம் 1000 சாக்கு பவுக்குள்ள எக்ஸ்கியூஸை சொல்லி இதையும் அதையும் சொல்லி மற்றவங்கள வேணால் சமாளிச்சிடலாம். ஆனால் கர்த்தர்கிட்ட எதுவும் ஒன்றுமே நடக்காது பாருங்க. இப்படின்னா இப்படி தான் அவரை பொறுத்த வரையில். அப்போது இந்த விசுவாசிகள், கொரிந்து விசுவாசிகள் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க சொன்னால், த பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரம் இருக்கு இல்லையா, அதை ரொம்ப கேஷுவலாக எடுத்துட்டாங்க பாருங்கள். 29ஆம் வசனத்தை பவுல் அதான் சொல்கிறார், கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சில கொரிந்து விசுவாசிகள் கர்த்தருடைய சரீரம்னா என்னன்னு சரியாக நிதானிக்கலை பாருங்கள். இந்த பகுதியில் நீங்கள் வாசித்தீங்கன்னா கர்த்தருடைய சரீரம் என்று 2 காரியங்களை பவுல் குறிப்பிடுகிறார். ஒன்று 27ஆம் வசனம், அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான்னு ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அப்போ கர்த்தருடைய சரீரம் முதல் காரியம் எதை குறிக்குதுன்னு சொன்னால், கர்த்தர் சிலுவையில் நமக்காக பலியானார், அதை குறிக்கிறது. ஆகவே தான் இந்த இடத்துல கர்த்தருடைய சரீரம் ரத்தம் என்று சொல்லுகிறார். அது ரெண்டுமே எதைக்கு, அந்த 2 வார்த்தைகள் சரீரம் ரத்தம் என்பது எதை குறிக்கிறது? சிலுவையில் அவர் தியாகமாய் பலியானார் நம்முடைய பாவங்களை போக்க, அந்த தியாக பலியை குறிக்குது பாருங்க. அப்போ இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, இயேசு சிலுவையில் செஞ்ச அந்த தியாக பலியை குறித்த ஒரு அறிவும் உணர்வும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. அந்த அறிவும் உணர்வும் இல்லாததுனால தான் பவுல் சொல்றாரு, சில பயங்கரமான பாவத்தில் அவங்க ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. அது ஏதோ ஒன்ஸ் இன் அ வைல் கிடையாது, அல்லது தெரியாமல் பண்ணிட்டான்னு கிடையாது, நல்லா தெரிஞ்ச அந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்காங்க. அதை இன்னைக்கு சொல்லணும்னு சொன்னால், தேவர் லிவிங் இன் சின். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், இயேசுவின் ரத்தத்தினால் பாவங்கள கழுவப்பட்டவர்கள், அதை குறித்த அறிவும் உணர்வும் இல்லாமல் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒருவன் எப்படி வாழ வேண்டும், தெய்வ பயத்தோடு கூட இருக்க வேண்டும் என்ற அந்த அறிவு இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், துணிகரமாக அவங்க பாட்டுக்கு தொடர்ந்து பாவத்தில் வாழ ஆரம்பித்துட்டாங்க. ஆகவே பவுல் சொல்லுகிறார் 27ஆம் வசனத்தில், அவங்க அப்படி இருக்கிறதுனால அவங்க குற்றமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு. 2வது, கிறிஸ்துவின் சரீரம் என்பது எதை குறிக்கிறதுனா திருச்சபை குறிக்கிறது. 29ஆம் வசனத்தை அவர் சொல்றாரு பாருங்க, அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியல. அப்போ ஒரு கூட்டம் கர்த்தருடைய சரீரம், அவருடைய தியாக பலி என்னதென்று நிதானித்து அறியல. இன்னொரு கூட்டம் கர்த்தருடைய சரீரம், அவருடைய திருச்சபை, அதை பற்றி ஒரு சரியான அறிவில்லை பாருங்க. அதை பற்றி அறிவில்லாதனால என்ன பண்ணாங்க, அது ரொம்ப முக்கியம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசிட்டு வந்தீங்கன்னு சொன்னால், பவுல் பிரிவினையை குறித்து பேசுகிறார். உங்களுக்குள்ளே பிரிவினைகள் உண்டென்று சொல்ல கேள்விப்படுகிறேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நீங்கள் 2 குரூப்பாக பிரிஞ்சிருக்கீங்க, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோ சேர்ந்தவன் சொல்கிறீங்க. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா, பவுலா அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், இப்படியெல்லாம் கேட்குறாரு பாருங்க. அப்போது சில கூட்ட விசுவாசிகள் என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை குறித்த அறிவும் உணர்வும் இல்லாதனால, அதை குறித்து நிதானித்து அறியாதனால, அதை குறித்து அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் சரியா இல்லாதனால ஒன்றாக இருக்கிற கிறிஸ்துவின் சரீரத்தை பிளவுபடுத்த பார்த்தார்கள். எப்படி பிளவுபடுத்த பார்த்தாங்க? கோஷ்டி. நாம் யோசிக்கிறோம் கோஷ்டி அரசியலில் தான் இருக்குதுன்னு, சபைக்குள்ளேயும் இருக்குது பாருங்க. சபையில் எந்த விதத்திலும் கோஷ்டி இருக்கக்கூடாது என்பதுதான் வேதத்தினுடைய போதனை. பவுல் சொல்றாரு, நான் அப்போலோ சேர்ந்தவன்றீங்க ஒரு கூட்டம், நான் பவுலை சேர்ந்தவன் ஒரு கூட்டம் சொல்றீங்க, என்னது இது? கிறிஸ்து பிரிந்து இருக்கிறாரா? கிறிஸ்து பிரிந்து இருக்கு இல்லையா? அப்ப நீங்க ஏன் பிரிந்து இருக்கீங்க? நீங்க அவருடைய சரீரம் தானே. ஒரு சரீரத்தினுடைய பல அவயவங்களா நீங்க இருக்கீங்க இல்லையா? ஆளாளுக்கு தனித்தனி அப்படி இருக்கலாமா? கோஷ்டி இருக்கலாமா? இதை தான் கேட்கிறாரு பாருங்க. அதை இன்னைக்கு சொல்ல போனா எப்படின்னா, நம்ம ஊர்ல இன்னைக்கு இப்படிலாம் ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க. ஆக்டர்ஸுக்கு ஃபேன் கிளப் இருக்கிற மாதிரி ஊழியக்காரங்களுக்கு ஃபேன் கிளப்னு வச்சுட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கலாம். இவருடைய ஃபேன் கிளப், அவருடைய ஃபேன் கிளப் அப்படின்லாம் இருக்கும் பாருங்கள். வேதம் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது பாருங்கள். ஏன்னா அது பிரிவினையை உண்டாக்கும் என்று வேதம் கூறுகிறது. அதை கர்த்தர் ஒருபோதும் ஏற்பதே கிடையாது. இப்படி 2 கூட்டத்தாரும் கிறிஸ்துவின் சரீரம்னா என்ன என்று நிதானித்து அறியாதனால அவர்கள் தொடர்ந்து குற்றம் செய்து கொண்டிருந்தார்கள்.
ஆகவே பவுல் சொல்றாரு, அப்படிப்பட்டவர்கள் குற்றமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். 27ஆம் வசனத்தை சொல்றாரு, அப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறார்கள். இந்த ஆக்கினை தீர்ப்பு என்ற வார்த்தை சிலருக்கு ஒரு தப்பான ஒரு அர்த்தம் வருது பாருங்க. ஆக்கினை தீர்ப்புன்னு சொன்னால் காண்டம்னேஷன் இல்லையா? தமிழில் ஆக்கினை தீர்ப்புன்னு வருகிறது. ஆங்கிலத்தில் நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால் யூ ஆர் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அப்பான் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. ஆக்கினை தீர்ப்பை வருவித்துக் கொள்ளுகிறோம் என்பது பதிலாக தேவனுடைய நியாய தீர்ப்பை நம் மீது நாம் வருவித்துக் கொள்ளுகிறோம். அப்போ இது காண்டம்னேஷன் கிடையாது. தமிழ் ஆக்கினை தீர்ப்பு என்ற வார்த்தை வந்தாலும் அது காண்டம்னேஷன் கிடையாது, நியாய தீர்ப்பு. என்ன விதமான நியாய தீர்ப்பு? அதுக்கு என்ன அர்த்தம்? 32ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அப்போ இந்த ரெண்டு கூட்டத்தாரையும், கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்து தப்பா புரிஞ்சிட்டு தப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற, சபையை பிரிக்க பார்க்கிற அந்த இரு திறத்தாரையும் பார்த்து பவுல் என்ன சொல்றாருன்னு சொன்னா, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளாக நீங்க வர்றீங்க. தொடர்ந்து பாவத்தில் வாழ்றீங்க, தொடர்ந்து சபையில் பிரிவு நெறியை தூண்டி விட்டுறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை நீங்களே குற்றவாளியாக்கி கொள்றீங்க, உங்களை நீங்களே நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தி கொள்ளுகிறீர்கள். கர்த்தர் உங்களை நியாயம் தீர்ப்பார் அப்படின்றார். நியாயம் தீர்ப்பார்னா என்ன? நரகத்துக்கு அனுப்பிடுவாரா? சில பேர் அப்படி எடுத்துக்கிறாங்க பாருங்க. ஆக்கினைக்குள்ளாகன உடனே அவர் நரகத்துக்கு அனுப்பிடுவார் அப்படின்றாங்க. அந்த நியாய தீர்ப்புனா என்ன என்பதை பவுல் சொல்றார் பாருங்க 32ஆம் வசனத்தில். நாம் நியாயம் தீர்க்கும் போடும்போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அதை சுருக்கி வாசிக்கிறேன். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். சிட்சைன்னா என்ன நமக்கு தெரியும், டிசிப்ளின். அப்போ இப்படிப்பட்ட விசுவாசிகள் சபையில் இருந்து கொண்டு சில செய்யத்தகாத காரியங்கள் செய்யறாங்க இல்லையா? கர்த்தர் அதை கண்ணும் காணாம விடுறதில்ல பாருங்க. சில நேரத்தை நாம யோசிக்கிறோம், இவங்களெல்லாம் கேட்க யாரும் இல்லையா? யாரும் அறிவுரை சொல்ல மாட்டாங்களா? பாஸ்டர் பேச மாட்டாரா? இவங்க சொல்ல மாட்டாங்களா? அவங்க அப்பா அம்மா புத்தி சொல்லக்கூடாதா? இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும் அப்பட்டமா இப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு நாம யோசிக்கிறோம். சில நேரத்தில் கர்த்தர் இதெல்லாம் பார்க்காத மாதிரியே நாம பேசுறோம் பாருங்க. கர்த்தருக்கு ஏதோ ஒன்றும் தெரியாத மாதிரியும் நாம போய் அவர் சொன்னாதான் அவருக்கு தெரியும்னு மாதிரி நாம யோசிக்கிறோம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவி கொண்டிருக்குன்னு வேதம் சொல்லுது. அவருக்கு மறைவா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது பாருங்க. அப்போ கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். குறிப்பாக அவருடைய பிள்ளைகள் செய்கிற எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஏன்னா எது செய்தாலும் அதுக்கேற்ற பலனை கொடுக்கணும் இல்லையா? நல்லது செஞ்சா அதுக்கேற்ற பலனை கொடுக்கணும், கெட்டது செஞ்சா அதுக்கேற்ற பலனை கொடுக்கணும். ஆகவே அவர் வாட்ச் பண்ணிட்டே இருக்கார் பாருங்க. அப்போ கெட்டது செய்யும் போது என்ன ஆகிறது? பவுல் சொல்றாரு, அப்படி கெட்டது செய்கிறவர்களை தேவன் டிசிப்ளின் பண்ணுகிறார், சிட்சிக்கிறார் என்று. அந்த சிட்சையில என்ன நடக்கிறது? 30ஆம் வசனத்தை பவுல் சொல்றார், இது நிமித்தம் இப்படி தேவன் சிட்சிக்கிறதுனால உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமா இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். எப்படி இருக்கு பாருங்க. தேவன் நீதியுள்ளவர். இந்த ஸ்லாப்பி கைண்ட் ஆஃப் லிவிங் எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் அவர் டிசிப்ளின் பண்றாரு பாருங்க. பண்ணும்போது சிலர் பலவீனராக இருக்காங்க, சிலர் வியாதியாக இருக்கிறாங்க, சிலர் செத்தே போயிட்டாங்க அப்படின்றார். ஆதி திருச்சபையில் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போஸ்தலர்ல அனனியாவும் சப்ராலும் அங்கேயே விழுந்து உயிரை விட்டாங்கன்னு வேதம் சொல்லுகிறாரு. சிலர் யோசிக்கலாம், இப்போ அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கிறது இல்லைங்க, ஆண்டவர் மாறிட்டாரா அப்படின்னு. கர்த்தர் மாறுறதே கிடையாதுங்க. அது கர்த்தர் எவ்வளோ நீதி உள்ளவர் என்று ஆதி திருச்சபை காண்பிப்பதற்காக ஒரு சாம்பிளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சாம்பிளை நாம் தெய்வ பயத்தோடு வாழ நமக்கு உதவி செய்யணும் பாருங்கள். அதுக்கு தான் பைபிளை வாசிக்கிறோம். பைபிள் ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக் மாதிரி வாசிச்சுட்டு போயிடக்கூடாது. அதை வாசிக்கும் போது அங்கே இருக்கிற காரியங்கள் நம்மோடு கூட பேசணும் பாருங்க. பேசும்போது தான் அவர் நீதி உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளும் போது தான் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமானதாக மாறுகிறது. இந்த ஆண்டவருடைய இந்த டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் குறித்து யாக்கோபும் பேசுறார். வெறும் பவுல் மட்டும் பேசல, யாக்கோபும் பேசுறாரு பாருங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, நல்லா கவனிங்க, நீங்க குணமாகும்படிக்கு அப்படின்னா வியாதியா இருக்கிற சிலர்கிட்ட யாக்கோபு பேசுறார். என்ன சொல்றாரு? நீங்க வியாதியா இருக்கீங்கல்ல, நீங்க சுகமாகணும்னா ஒரு காரியத்தை செய்யுங்க. என்னது அது? உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிடுங்கள். சபையில் இருக்கிறீங்க,
கிறிஸ்துவுக்குள்ள சகோதர சகோதரிகளாக இருக்கீங்க, ஆனால் நாயும் பூனையுமா இருக்கீங்க. அவங்க இப்படி வந்தால் நீங்கள் இப்படி போகிறீங்க, அவங்க அப்படி வந்தால் நீங்கள் இப்படி போகிறீங்க. பார்த்து ஒரு ஹலோ சொல்கிறது கிடையாது, விஷ் பண்ணுறது கிடையாது, எதிராளியை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு எதாவது தவறு செஞ்சுருக்கலாம், உங்களை பற்றி அவதூறாக பேசியிருக்கலாம், ஏதோ பண்ணியிருக்கலாம். அவங்களுடைய தப்பிதங்களை மன்னிங்க. இயேசு அதான் சொல்றார் இல்லையா, நீங்கள் மற்றவங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கலைன்னா உங்கள் பரமபிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டாருன்னு. அப்போ சிலர் ஏன் வியாதிப்பட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படல, ஆகவே தேவன் அவங்களுடைய வியாதிகளை குணமாக்க முடியல. அப்போது யாக்கோபு ஒரு வழியை சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. என்ன வழி? சுகமாகணுமா, முதல்ல ஒருவருக்கு ஒரு உங்கள் குற்றங்களை அறிக்கை செய்யுங்க. போயிட்டு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க சகோதர சகோதரிகளை போய் மன்னிப்பு கேளுங்க. உங்களுக்கு விரோதமாக நான் பேசிட்டேங்க, உங்களுக்கு விரோதமாக இந்த தப்பான காரியத்தை நான் பண்ணிட்டேன், போய் ஒப்புரவாகுங்க, ரிக்கன்சைல் பண்ணுங்க ஒருத்தரோடு ஒருத்தரை சொல்லிட்டு அந்த குற்றங்களை அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. ரொம்ப முக்கியம் பாருங்க. வெறும் சாரி கேட்டுட்டு ஒப்புரவாகிட்டு போயிடக்கூடாது. உங்களுக்காக நான் ஜெபிக்கணும், எனக்காக நீங்கள் ஜெபிக்கணும். இப்படி பாவங்கள் கழுவப்பட்டவர்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும் போது யாக்கோபு சொல்றார், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளது. ஆகவே தான் சொல்றார், நீங்கள் குணமாகணும்னு சொன்னால் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்க, சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை சிட்சிக்கும் போது நமக்கு சில காரியங்களை உணர்த்துவதற்காக சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு அனுமதிக்கிறார். இந்த விசுவாசிகள் சில பேருக்கு சரீரத்தில் வியாதி. ஏன் அந்த வியாதின்னா ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கல, உள்ள கசப்பையும் மனஸ்தாபத்தையும் கோபத்தையும் வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரே ஆலயத்துக்கு தான் வர்றாங்க, ஒரே ஆண்டவரை தான் வணங்குறாங்க, அவரை தான் துதித்து பாடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இருதயத்தை அந்த வைராக்கியம், கோபம், பொறாமை, எரிச்சல். யாக்கோபு சொல்றாரு, குற்றங்களை அறிக்கை செய்யுங்க, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா மாறும், சரீரம் சுகம் அடையும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதுதான் பேதுரு சொல்றாரு. எல்லாரையும் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயத்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறீர்கள். ஆகவே இந்த உலகத்தில் வாழ்கிற வரையில் தெய்வ பயத்தோடு வாழுங்க, அவரை ஹானர் பண்ண உங்களுடைய வாழ்க்கை அவரை கனம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும். அப்போ பாருங்கள், கர்த்தர் நீதி உள்ளவர், இந்த மாதிரி ஏனோதானோ என்ற வாழ்க்கையை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற அறிவு வரும்போது நம்முடைய வாழ்க்கையை அப்படியே மாறுகிறது. இந்த நேரத்தில் பரிசுத்தம் 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 அப்படின்றோம், பரிசுத்தத்துக்காக என்னென்ன முயற்சியெல்லாம் எடுக்கிறோம். இந்த ஒரு முயற்சி எடுத்து பாருங்கள். நீங்கள் ஆராதிக்கிற இயேசு எவ்வளவு நீதி உள்ளவர், அவர் நீதியாய் நியாயம் செய்கிறவர். அந்த அறிவில் வளர்ந்து அந்த அறிவில் பெருகுங்கள். அது பெருகும்போது, அதில் வளரும்போது பரிசுத்தமும் கூடவே வளரும், தெய்வ பயம் வளரும், பரிசுத்தமான வாழ்க்கையும் அதிகமாகும். கண்களை மூடி நாம் செபிப்போமா? ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் பிறர் உங்களுக்கு செய்த துரோகம், துரோக செயல்கள், துரோக பேச்சுக்கள், தவறாக அவங்க மேலே அபாண்டமாக அவங்க மேலே குற்றம் சாட்டி இருந்தால், அல்லது நீங்கள் தவறு செய்திருந்து அதை 4 பேருக்கு தெரிஞ்ச அந்த காரியத்தை 40,000 பேருக்கு தெரிகிற மாதிரி ஊதி பெருசாக்கி இருந்தால், அந்த கசப்பு, அந்த கோபம், அந்த எரிச்சல் உங்களுக்குள்ளே, அந்த மனஸ்தாபம் இருக்குன்னு சொன்னால், இந்த வேளையில் இயேசு எப்படி நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தம்முடைய பிதாவுக்கு தம்மை அர்ப்பணித்து மன்னித்தாரோ, அதே போல் நீங்கள் இந்த வேளையில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் மன்னிக்கிறேன், நான் தப்பு செய்யலை, ஆனாலும் என்னை இப்படி கேவலம் பேசியிருக்காங்க, நான் மன்னிக்கிறேன், உண்மையில் ஒப்பு கொடுக்குறேன். ஆமாம் ஆண்டவரே, நான் தப்பு செஞ்சேன், இப்போ நான் திறந்து இருக்கிறேன், ஆனாலும் என் பேர் கெடுக்கிற மாதிரி பண்ணுறாங்க, அதையும் உடைய கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கு மன்னிக்கிறேன். என் உள்ளுக்கிற அந்த கசப்பு, அந்த கோபத்தெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே, உங்களுடைய அன்பு என் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். நீ நீதி உள்ள தேவன் என்பதை அறிந்து என் வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார், உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார், அந்த கோபமெல்லாம் நீங்கிடும், தேவனுடைய அன்பு உங்களை நிரப்பும், நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் முன்னே வருகிறோம். ஜீவனுள்ள உடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில் ஆண்டவரே, நாங்கள் நீதியுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியம் எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பட்டு ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் யாராவது எங்களுக்கு விரோதமாய் செய்திருந்தால் அதை மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை பலப்படுத்து ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம், எங்களுக்கு துரோகம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பற்றி அவதூறாய் பேசினவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறோம்.
எங்களை ஏமாற்றினவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நீதியுள்ளவர் என்பதை அறிந்து எங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் அவனவனுடைய கிரியின்படி நியாயத்திருக்கிறவர். லார்ட், யூ ஹாவ் நோ ஃபேவரைட்ஸ். நாங்கள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் தான் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் தவறு செய்யும்போது அதை நீர் கண்டும் காணாமல் விட்டு விடுகிற தேவன் அல்ல, அதையும் விசாரிக்கிற தேவன். அந்த அறிவு எங்களுக்குள்ளே மேலோங்கி இருக்கட்டும். இந்த உலகத்தில் வாழுகிற நாள் வரையில் உமக்கு பயந்து வாழ எங்கள் வாழ்க்கையின் மூலமாக உம்மை கனம் பண்ண உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தெய்வீக சமாதானம் உள்ளத்தை நிரப்புவதாக. அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த காயங்களும் ரணங்களும் வடுக்களும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. புது வாழ்க்கையை தாரும். தெய்வீக சந்தோஷமும் சமாதானமும் அவருடைய உள்ளத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் செய்வீராக. அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் நீக்கி போடும் கர்த்தாவே. அதை குறித்த ஒரு வெளிப்பாட்டை அவர்களுக்கு தாரும். அவர்களை பலப்படுத்தும். ஆசீர்வாதமாய் வைத்தருள்வீராக. எங்கள் ஜெபங்களை கேட்டு அப்படியே செய்ததுக்காக ஸ்தோத்திரம். உமக்கே எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.